குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின் படியாக தகப்பனே எங்களோடு கூட கர்த்தர் நீங்க இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான வீட்டிற்காக நன்றி அப்பா. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமத்தினாய் தகப்பனை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அருமையாய் நடத்துறீரே. உமக்கு நன்றி அப்பா. வருகிற ஆண்டிலே கர்த்தர் தகப்பன குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இயேசு அந்த வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் கொண்டு தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அந்த சகேவி வீட்டிலே கர்த்தர் வந்தபோது தகப்பனே அப்பா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு